வணக்கங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது மேட்டூர் நகரத்துல இருக்கக்கூடிய தூய மறு எண்ணெய் ஆலயத்தோட பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்குடா சம்மந்தம் இல்லாம இப்படி காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து இந்த டிசம்பர் மாசம் தான் வந்துட்டாவே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நமக்கு இல்லைங்க, இந்த உலகத்துக்கே சந்தோஷமான விஷயம் என்னன்னா கிறிஸ்மஸ். அதாவது நம்ம ஜீசஸ் பிறந்தது. அவர் பிறந்த நாளை நாம் நினைவூட்டும் வகையில் அந்தந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா குடில் செய்கிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான அம்சமாக எல்லா சர்ச்லேயுமே போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் எங்கள் மேட்டூர் சர்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடில் செஞ்சுருக்கோம். அதாவது இந்த குடில் வந்து முழுக்க முழுக்க எங்கள் பசங்க, அதாவது சர்ச்சில் உள்ள யூத் பசங்களை எல்லாத்தையும் வச்சு இந்த குடியில் செஞ்சுருக்கோம். அந்த குடியில் உங்களுக்கும் பகிரணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோவை வந்து நாங்கள் பதிவு செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. போகலாமா? வாங்க. இப்போ நம்ம அந்த குடிலினோட நுழைவாயில் வழியாக நம்ம உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிலோட என்ட்ரன்ஸ். இது எல்லாமே பசங்க பண்ண பெயிண்டிங் தாங்க, பெருமைக்காக சொல்லலை. பழைய படுதாவை எடுத்து பெயிண்ட் அடித்து அதில் இந்த மாதிரி டிசைனை வடிவமைச்சிருக்காங்க. எல்லாம் பாருங்கள். நாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறோம். கிட்டத்தட்ட நவம்பர் 28 ஆரம்பித்த வேலைங்க இது. நம்ம பசங்களோட கடின உழைப்பாலையும் விடாமுயற்சினாலையும், குறிப்பாக நான் இன்னொன்று சொல்லணுங்க, இந்த குடியில் செய்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாருன்னா எங்கள் பங்கு ஃபாதர் தாங்க. அவர் நேம் ஃபாதர் ஜேக்கப் அடிகளார் அவர்கள். அவர் தாங்க வந்து எங்களை ஃபுல்லாக மோட்டிவ் பண்ணி இந்த குடியில் நீங்கள் செய்யணும், என்னன்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, செலவை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி முழுக்க முழுக்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது அவர் தான். மற்றும் ஒரு சில பேர் பொருள் உதவி, பண உதவி மற்றும் எங்களை நிறையா ஊக்குவிக்கும் விதத்தில் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க பேரெல்லாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அது யார் யாருன்னு அவங்கவுங்களுக்கே தெரியும் பார்க்குறவங்களுக்கு. இந்த குடியில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நாங்களாம் அமைச்சதுங்க. இது எதுவுமே நேச்சுரலாக இருந்ததில்லை. இங்கே உள்ளே போகலாங்களா? இந்த பக்கம் இந்த வயல் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாங்களாம் பயிர் போட்டு வர வச்சு, இது வளர்ச்சி பத்தலன்னு சொல்லிட்டு நண்பர்களோட ஒரு முயற்சினால் யூரியாவெல்லாம் போட்டாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையான ஒரு அருவியே ஒன்று நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ பகலில் எடுத்ததுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. நைட்டில் இன்னொரு ஒளிப்பதிவு பண்ண முடிஞ்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்காக அதை பதிவு செய்கிறோம். இந்த அருவியிலேருந்து தண்ணி வந்துங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று நாங்களே வெட்டிங்க. அந்த குளத்துக்குள்ளே தண்ணியை விட்டு கீழே தண்ணி போகாத இருக்கிறதுக்காக நாங்களே காரையெல்லாம் போட்டு மீனெல்லாம் விட்டுருக்கோம். பாருங்கள், அந்த அழகை நீங்களும் ரசிங்க. குளத்துக்கு மேலே ஒரு செயற்கையான ஒரு பாலம் ஒன்று அமைச்சிங்க. அந்த பாலத்து வழியாக கடந்து போனால் தான் நம்ம குடிலில் பிறந்த இயேசுவை பார்க்க முடியுங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மீன்களை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். இதுதாங்க குடிலனோட வெளிப்புற இதுங்க. இது ஒரு கான்செப்டுங்க. அற்புத நீர் ஊற்றில் ஜீசஸ் பிறந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதை பண்ணியிருக்கோம். இந்த அற்புத நீர் ஊற்று எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கை மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சு அதிலிருந்து தண்ணி வந்து குடில் மேலே ஊற்று மாதிரி ஊற்றுங்க. இந்த கை தாங்க அற்புத நீர் ஊற்று வரக்கூடிய கை.
இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த காணொலி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஆதரவை நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஹாப்பி நியூ இயர்.